Hello everyone, welcome to our channel. In the video la nationalism in India in the lesson la irundhu why non cooperation in the topic பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். In his famous book Hind Swaraj, Mahatma Gandhi declared that British rule was established in India with the cooperation of Indians. So மகாத்மா காந்தி வந்து அவரோட புக்ல ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ற அந்த புக்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்தியால வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணதுனாலதான் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. And had survived only because of this cooperation. அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியால சர்வைவ் ஆனதுக்கு முக்கிய காரணமும் நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து நம்ம கேட்டதுனாலதான், அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணதுனாலதான் அப்படின்ட்டு அவரு சொல்லியிருக்காரு அந்த புக்ல. இஃப் இந்தியன்ஸ் ரெஃப்யூஸ் டு கோஆபரேட், இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா, ஒத்துக்காம இருந்திருந்தா, பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா would collapse within a year and Swaraj would come. ஸோ இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணும் போது பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியால கண்டிப்பா வந்திருக்காது. அது வந்து அப்படியே இருந்திருந்தாலும் வித்தின் அ இயர் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்வராஜும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸ்வராஜ் அப்படின்னா வந்து செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஹவு குட் நான் கோஆபரேஷன் பிகம் அ மூமெண்ட்? எப்படி வந்து நான் கோஆபரேஷன் அப்படின்றது வந்து ஒரு மூமெண்டா வந்து மாறுச்சு. காந்திஜி proposed that the movement should unfold in stages. அதாவது காந்திஜி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மூமெண்ட் தட் இஸ் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து unfold in stages அப்படின்னா வந்து விரிவுபடுத்துறது ஒரு ஸ்டேஜா. It should begin with the surrender of titles that the government awarded and a boycott of civil services, army, police, court and legislative councils, schools and foreign goods. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கிறது இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை அப்படின்னா, நான் கோஆபரேஷன் என்னது, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஸோ அவர் என்ன மீன் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் தட் இஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்திருந்த அந்த டைட்டில்ஸ் அவார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் வந்து திருப்பியும் அவங்கக்கிட்டேயே ஒப்படைக்கிறது. And a boycott of civil services, army, police, court and legislative council, schools and foreign goods. அதே மாதிரி வந்து பாய்காட் பண்றது, எங்க ஆர்மில இருக்கிற இந்தியன்ஸ், அதே மாதிரி போலீஸ்ல வந்து சில இந்தியன்ஸ்லாம் வந்து இருப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து கோர்ட்ல, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்கூல்ஸ்ல, இதுல எங்கெல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணணும், பாய்காட் பண்ணணும் அப்படின்றாங்க. அங்க வேலைகளை வந்து புறக்கணிச்சு வந்து எதிர்த்து வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன் கேஸ் த கவர்மெண்ட் யூஸ்ட் ரெப்ரெஷன், ஃபுல் சிவில் டிசோபீடியன்ஸ் கேம்பெயின் would be launched. இதெல்லாம் பண்ணும் போது கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து அந்த ரெப்ரெஷனை யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண அவங்க இதெல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண வந்து நினைச்சாங்க, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சிவில் டிசோபீடியன்ஸ் கேம்பெயின் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜா வந்து லான்ச் பண்ணணும், ஃபுல்லா வந்து கண்ட்ரி ஃபுல்லா வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. Through the summer of 1920, Mahatma Gandhi and Shaukat Ali toured extensively, mobilizing popular support for the movement. So 1920 அப்போ மகாத்மா காந்தியும் அந்த கிலாஃபட் மூமெண்ட்ல வந்து ரெண்டு பிரதர்ஸ் வந்திருந்தாங்களா, அதுல ஒருத்தவர் தட் இஸ் ஷவுகத் அலி. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா வந்து டூருக்கு போறாங்க, தட் இஸ் எல்லா பிளேசஸையும் வந்து பாக்கிறதுக்கு போறாங்க. மொபிலைசிங் பாப்புலர் சப்போர்ட் ஃபார் த மூமெண்ட். ஸோ அவங்க அந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்து கேம்பெயின் மாதிரி பண்றாங்க. Many within the Congress were, however, concerned about the proposals. ஸோ காங்கிரஸ்ல இருந்த நிறைய பேர் வந்து இந்த ப்ரொபோசல்ஸ்க்கு வந்து ஒத்துக்கிறாங்க. They were reluctant to boycott the council elections scheduled for November 1920 and they feared that the movement might lead to
பாப்புலர் வயலன்ஸ். ஸோ அவங்க வந்து மற்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க, ஆனா வந்து இந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸை வந்து புறக்கணிக்கிறத வந்து அவங்க பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த மூமெண்ட் இது வந்து எங்கன்னா ரொம்ப வயலன்ஸ்ல போய் முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. In the months between September and December, there was an intense tussle within the Congress. So September and November இந்த monthsக்கு நடுப்புற என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ்குள்ளே வந்து நிறைய வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ப்ராப்ளம்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சது. For a while there seemed no meeting point between the supporters and the opponents of the movement. ஸோ இந்த சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஆப்போனன்ட்ஸ்க்கும் நடுப்புற வந்து எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுமே இல்லை இந்த குறிப்பிட்ட இந்த மந்த்ஸ்குள்ள, தட் இஸ் செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து ஒரு மீட்டிங் பாயிண்டே வந்து அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. ஃபைனலி அட் த Congress session at Nagpur in December 1920, a compromise was worked out and the non-cooperation program was adopted. So கடைசியா என்ன ஆகுதுன்னா டிசம்பர் மந்த்ல 1920 அப்போ நாக்பூர் செஷன் வந்து நடக்குது. அங்கதான் வந்து காங்கிரஸ் அந்த மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ அங்க வந்து எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அப்போ வந்து நான் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் வந்து அடாப்ட் பண்றாங்க, எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. How did the movement unfold? Who participated in it? How did different social groups conceive of the idea of non-cooperation? அதாவது டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை பத்தின ஐடியா வந்து ஒரு குரூப்க்கும் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து நம்ம அடுத்தடுத்ததுல வந்து நம்ம பார்க்கலாம். Differing standards within the movement. The non-cooperation Khilafat movement began in January 1921. So இந்த non-cooperation Khilafat movement வந்து எப்போ வந்து ஆரம்பிக்குது? ஜனவரி 1921 அப்போ வந்து ஆரம்பிக்குது. Various social groups participated in this movement, each with its own specific aspirations. So நிறைய social groups வந்து இந்த non-cooperation Khilafat movementல வந்து participate பண்ணாங்க. ஆனா ஒரு சோஷியல் குரூப்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்பெசிபிக் தாட் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. All of them responded to the call of Swaraj, but the term meant different things to different people. பட் ஆனா எல்லா சோஷியல் குரூப்ஸ்மே மொத்தமா வந்து எதுக்காக வந்து இருந்தாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது த கால் ஆஃப் ஸ்வராஜ், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கிடைக்கணும், இந்தியன் ரூல் வந்து வரணும் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே போராடினாங்க. பட் ஆனா அந்த மீனிங் அது வந்து டிஃப்ரெண்ட், ஒரு பீப்புளுக்கும் வந்து அந்த அர்த்தம் வந்து மாறி மாறி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. The movement in the towns. The movement started with middle class participation in the cities. ஸோ இந்த மூமெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மிடில் கிளாஸ் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன், சிட்டிஸ்ல இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன்ல தான் இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. Thousands of students left government controlled schools and colleges, headmasters and teachers resigned and lawyers gave up their legal practices. So என்ன பண்றாங்க அப்படின்னா thousands of students, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்குலாம் வந்து போகாம இருந்தாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஹெட்மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கோர்ட்ல வந்து லீகல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல லாயர்ஸ், அவங்களும் வந்து அவங்களோட பங்குக்கு வந்து போகாம, கோர்ட்டுக்கு வந்து போகாம லீகல் பிராக்டிஸ்லாம் பண்ணாமையே வந்து பாய்காட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. The council elections were boycotted in most provinces except Madras, where the Justice Party, the party of the non-Brahmins, felt that entering the council was one way of gaining some power, something that usually only Brahmins had access to. ஸோ இந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குதுல்ல, அது வந்து எல்லா ஏரியாலையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா பாய்காட் பண்றாங்க. ஆனா எக்ஸப்ட் மெட்ராஸை தவிர்த்து மற்ற எல்லா ஏரியாலையுமே வந்து இந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸை வந்து பாய்காட் வந்து பண்றாங்க.
மெட்ராஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா வேர் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டியோட பேர், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேரு நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவோம். த பார்ட்டி ஆஃப் த நான் பிராமன்ஸ். ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில யார் இருந்தாங்கன்னா ஃபுல்லுமே வந்து நான் பிராமன்ஸ் தான் வந்து இருந்தாங்க. felt that entering the council was one way of gaining some power. ஸோ அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, நான் பிராமன்ஸ்னா யாருன்னா ஸோ பிராமனை தவிர்த்து இருக்கிற மற்ற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நான் பிராமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா கவுன்சில் எலெக்ஷன்ல வந்து நம்ம நின்று அவங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த பவரை வந்து நம்ம கெயின் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம வந்து என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு அவங்களோட தாட் வந்து இருந்துச்சு. சம்திங் தட் யூஸ்வலி ஒன்லி பிராமன்ஸ் had access to. இந்த எலெக்ஷன்ல ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது அதெல்லாம் வந்து பிராமன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து நம்ம நான் பிராமன்ஸ் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து கிடைச்சிரும் அப்படின்ட்டு இந்த நான் பிராமன் பார்ட்டியோட அவங்களுக்கு வந்து அந்த தாட் வந்து இருந்துச்சு. The effects of non-cooperation on the economic front were more dramatic. ஸோ இப்போ வந்து நான் கோஆபரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கிறதுனால அதோட இம்பேக்ட் அது பொருளாதாரத்தை வந்து எப்படிலாம் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றது தான் வந்து அடுத்தது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரின் குட்ஸ் வேர் பாய்காட்டட், லிக்கர் ஷாப்ஸ் பிக்கெட்டட் அண்ட் ஃபாரின் க்ளோத்ஸ் burnt in huge bonfires. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாரின் குட்ஸ் அதாவது பிரிட்டிஷ் குட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து பாய்காட் பண்றாங்க, அது எல்லாத்தையும் வந்து புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி லிக்கர் ஷாப்ஸ் வந்து பிக்கெட்டட்னா வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார்ம் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் ப்ரொடெஸ்ட் பை விச் பீப்புள் பிளாக் த என்ட்ரன்ஸ் டு அ ஷாப், ஃபேக்டரி ஆர் ஆஃபீஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான ப்ரொடெஸ்ட் தான். இதுவும் வந்து ஒரு விதமான வந்து புறக்கணிக்கிறது தான். பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஷாப்போட என்ட்ரன்ஸை வந்து பிளாக் பண்றது இல்லைன்னா வந்து க்ளோஸ் பண்றது. ஸோ மெயினா எதை வந்து க்ளோஸ் பண்றாங்க, எதை பிளாக் பண்றாங்கன்னா லிக்கர் ஷாப்ஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் க்ளோத்ஸ் எல்லாத்தையும் வந்து எரிக்கிறாங்க, குவியலா வந்து போட்டு எரிக்கிறாங்க. த இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் க்ளோத் halved between 1921 and 1922, its value dropping from 102 crore to 57 crore. ஸோ 1921ல இருந்து 1922க்குள்ள இந்த ஃபாரின் க்ளோத்ஸ்லாம் வந்து வருதுல்ல அதோட வேல்யூ வந்து அப்படியே வந்து இறங்கிடுது. என்ன ஆயிடுதுன்னா பாதி வந்து ஆயிடுது. தட் இஸ் 102 crore இருந்து 57 crore வந்து ஆயிடுது. In many places, merchants and traders refuse to trade in foreign goods or finance foreign trade. ஸோ நிறைய இடத்துல வந்து மர்ச்சன்ட்ஸும் ட்ரேடர்ஸும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாரின் குட்ஸை வந்து ட்ரேட் பண்றதுக்கும் ஃபாரின் ட்ரேடுக்கான இந்த ஃபினான்ஸ் அதுக்கும் வந்து அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க, அதை வந்து செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு பாய்காட் பண்றாங்க. As the boycott movement spread and the people began discarding imported clothes and wearing only Indian ones, production of Indian textile mills and handlooms went up. So என்ன ஆயிடுது, பீப்புள் இது எல்லாம் இந்த மூவ்மெண்ட், பாய்காட் மூவ்மெண்ட், இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்போர்ட்டட் க்ளோத்ஸ் அதாவது ஃபாரின் க்ளோத்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதை வந்து யூஸ் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியால தயாரிக்கிற அந்த கிளாத்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் டெக்ஸ்டைல் மில்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், இந்த தறி இதெல்லாம் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வந்து இந்த மில்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுது. But this movement in the cities gradually slowed down for a variety of reasons. So ஆனா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து சிட்டிஸ்ல கொஞ்சமா வந்து கம்மியாக ஆரம்பிச்சது சில ரீசன்ஸ்னால. காதி கிளாத் வாஸ் ஆஃபன் மோர் எக்ஸ்பென்சிவ் than mass produced milk cloth and poor people could not afford to buy it. So காதி கிளாத் வந்து அதாவது கதர் துணி அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, இந்த கதர் துணி வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. எதை விட அப்படின்னா இந்த மில்லுலலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ற இந்த சாதா துணியோட வந்து இந்த காதி
துணி வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியா இருந்துச்சு. ஸோ அதனால புவர் பீப்புள் ஏழை மக்களால வந்து அது காசு கொடுத்து வந்து அவங்களால வாங்க முடியல. How then could they boycott mill cloth for too long? ஸோ அதனால வந்து அவங்களால வந்து இந்த மில் கிளாத்தை வந்து எவ்வளோ நாள் தான் வந்து அவங்க புறக்கணிச்சு அவங்க வந்து காதி கிளாத்தே வந்து அவங்களால வாங்க முடியல. Similarly, the boycott of British institutions posed a problem. இதே மாதிரி எப்படி இந்த கிளாத் விஷயத்துல வந்து ப்ராப்ளம் வந்து வந்துச்சோ அதே மாதிரி பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் வந்து ஒரு விதமான ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஃபார் த மூவ்மெண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் alternate Indian institutions had to be set up so that they could be used in place of the British ones. ஸோ இப்போ யாருமே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்ன சொல்றது, காலேஜஸ், ஸ்கூலு, அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து எந்த இது இந்தியன்ஸ் யாருமே வந்து போகல, எல்லாமே வந்து பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து அப்போ அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து செட் பண்ணணும், அதை வந்து உருவாக்கணும். அப்போ வந்து அப்பதான் வந்து பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து யூஸ் பண்ணாம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தீஸ் வர் ஸ்லோ டு கம் அப். அது வந்து ரொம்ப டைம் எடுத்தது, இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு டைம் வந்து நிறைய எடுத்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் began trickling back to government schools and lawyers joined back work in government courts. So one by one என்னாச்சு, யாரெல்லாம் பாய்காட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்து திருப்பியும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பேரால பார்த்துருப்போம், லாயர்ஸ் எல்லாம் வந்து பாய்காட் பண்ணிட்டு இருந்தாங்க கோர்ட்ல அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் வந்து திருப்பியும் வந்து அவங்க ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, இதுல கவர்மெண்ட் கோர்ட்ஸ்ல. ஸோ இந்த பாயிண்டோட இந்த வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த ரெபெலியன் இந்த கண்ட்ரி சைட் இந்த டாபிக்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.